இப்போ நம்ம வந்து ஹைப்போவோலிமிக் ஷாக் பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்போவோலிமிக் ஷாக்னா வந்து இது வந்து ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் அந்த சாப்டரில் உள்ளது. இந்த ஹைப்போவோலிமிக் ஷாக்னா என்னதுன்னா, இட் இஸ் அ டிசீசஸ் ஆஃப் த ஹோல் பாடி ஆஃப் த டிக்ரீசிங் இன் தி ஹோல் பாடி ஃப்ளூயிட் வந்து வால்யூம் வந்து கம்மியாகிறதுனால வரக்கூடியது. நார்மலாக வந்து பாடி ஃப்ளூயிட் வந்து எவ்வளோ ஃப்ளூயிட் இருக்குன்னா நார்மல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 50 to 70% வந்து நார்மல் பாடி ஃப்ளூயிட் இருக்கும். இதில் வந்து 30% வந்து 30% வந்து சாலிட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒவ்வொரு போத் அண்ட் செக்ஸுக்கு வந்து மாறும். எத்தியாலஜின்னு எப்படி வந்து பாடி ஃப்ளூயிட் கம்மியாகுதுன்னா புவர் இன்டேக்னாலையும் டயபெட்டிக் இன்சிபிட்டன்ஸ்னாலையும் அதுக்கப்புறம் வந்து பாலியூரியானாலையும் டயேரியா வாமிட்டிங்கு அதுக்கப்புறம் எக்ஸசிவ் செட்டிங்கு அதுக்கப்புறம் வந்து ஃபிஸ்டுலஸ் லீக்கு அதுக்கப்புறம் வந்து தேர்டு ஸ்பேஸ் செக்வஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸசிவ் லாட் ஆஃப் பிளட்டு எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் பிளாஸ்மா பர்ன் மூலியமாகவும் ஹெமரேஜ் மூலியமாகவும் இந்த பாடி ஃப்ளூயிட் லாஸ் வந்து இருக்குது. வாட்டர் லாஸ் அண்டு வாட்டர் லாஸ் ஆர் டிப்ளீஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் வந்து மைல்டு மாட்ரேட் சிவியர்னு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. இதில் மைல்டு மாட்ரேட்டு சிவியர்னு டிப்ளீஷனில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஸ்டேஜ்னு பார்த்தோன்னா வந்து எப்படி இருக்குதுன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைப்போவோலிமிக் ஷாக்கில் வந்து ஸ்டேஜஸில் வந்து பாடி வெயிட் வந்து 5% இருந்துச்சுன்னா மைல்டு, மாட்ரேட்டு வந்து 10%, 15%. மைல்டுனா வந்து ஒரு ஸ்கின் அதுக்கப்புறம் வந்து சன்கேன் அப்பியரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சன்கேன் ஐயாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் டங்கராக இருக்கும், ட்ரை மியூக்கஸ் மெம்பரேனாக இருக்கும். இப்போ வந்து மாட்ரேட்னா வந்து ஒலிக்யூரியா, ஹைப்போடென்ஷன், தாக்கிகார்டியா அதெல்லாம் வந்திருக்கும். சிவியர்னா என்னதுன்னா கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன்லேயே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா சிவியராக இருக்குது. இப்போ இதோட கிளினிக்கல் ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஹைப்போவோலிமிக் ஷாக்னா என்னென்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து என்னதுன்னா இப்போ வந்து ட்ரை கோட்டட் காஃப், ட்ரை கோட்டட் டங்க் வந்து ரொம்ப ட்ரை கோட்டடாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சங்கன் ஐ இருக்கும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அதுக்கப்புறம் டார்க்காக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்னது டார்க்காக இருக்குது, ஸ்கேண்டி யூரினாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் பல்ஸாக இருக்கும், ஹைப்போடென்ஷன் இருக்கும், டாக்கிகார்டியா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டெண்டர்னஸ் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க டீஹைட்ரேஷனுக்கு ஹைப்போவோலிமிக்னாலே இன்வெஸ்டிகேஷன் டீஹைட்ரேஷன் சொல்கிறாங்க, டிப்ளீஷனுனாலும் சொல்லுவாங்க. இதோட கிளினிக்கல் டயக்னோசிஸ் வந்து என்ன பிசிவின்னு சொல்லுவாங்க. பிசிவி அதுக்கப்புறம் ஹெமட்டோகிரிப்ட் அதுக்கப்புறம் வந்து பியூஎன் அதுக்கப்புறம் பிபி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மோலாரிட்டி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கிரியாட்டினின் லெவல் பார்க்குறாங்க, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் யூரின் பார்க்குறாங்க. இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கணுன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து அசஸ் பண்ணுறோம். மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னதுன்னா ஹைப்போவோலிமிக் ஷாக்கில் வந்து இந்த அசஸ்மெண்ட்டுன்னு தனியாகவே இருக்குதுல்ல. இப்போ வந்து அசஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி வந்து சிவியர் டியூரிங் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிடு, எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்ரைனஸ் அது அப்போ எழுதுனாங்களா அந்த டங் ஸ்கின்னு ஆஸ்டியா டாக்கிகார்டியா ரெடியூஸ் ஜுகுலர் வீனஸ் ப்ரெஷரு, அதுக்கப்புறம் வந்து யூரின் அவுட்புட் அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகிறது நார்மல் ரீனல் ஃபங்க்ஷனில். லெபரட்டரி அசஸ்மெண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து எதுனா பிபி வேக்சினு பிளட் யூரியா கான்சன்ட்ரேஷனு பேக்டு பிளட்ஸு செல் வால்யூம் எஸ்டிமேஷனு, அதுக்கப்புறம் வந்து ஃபால்சி எலிவேட்டட் ஹீமோக்ளோபின் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரீஅப்சார்ப்டு மோர் வாட்டர் தென் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு யூரின் ஆஸ்மாலிட்டியாக இருக்குது. இதெல்லாமே வந்து என்னது இதுவாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து இன்க்ரீஸ்டு இன்டேக் ஆஃப் ஓரல் ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ்டு இன்டேக்காக இருக்கும். ஸ்லோ ஐவி அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டலின் கொலாய்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்மா அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வித் தி கரெக்ஷன் ஆஃப் தி அண்டர்லையிங் காசஸில் வந்து இருக்குது. என்னென்னா பிளாஸ்மா ஆஃப் தி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் வந்து அதை பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டேக் வந்து ஃப்ளூயிட் இன்டெக்சிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா
நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்போவோலிமிக் பார்த்தாச்சா. இப்போ வந்து ஹைப்பர் ஓலிமிக்னா வந்து இன்க்ரீஸிங் அப்புறம் வாட்டர் இன்டாக்சிகேஷன் அப்படி சொல்கிறாங்க, அதிகமாக இருக்கிறது. அது வந்து வாட்டர் இன்க்ரீஸிங் இன் தி ஹோல் பாடி ஃப்ளூயிட் வால்யூம் தான் சொல்கிறாங்க. எத்தியாலஜி வந்து எக்ஸசிவ் ஐவி ஃப்ளூயிட் கொடுக்கறதுனாலையும் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர்னாலையும் அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் டியூரிங் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் அந்த ரீனல் பெரிஃபரியில் வந்து பிரச்சனை இருக்கிறதுனாலையும் சிவியர் இன்ஃபெக்ஷன்னாலையும் ரிட்டன்ஷன் ஆஃப் த வாட்டர் கார்டியாக் அதுக்கப்புறம் ரீனலில் வந்து ரிட்டன்ஷன் இருக்குது. ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் வந்து மேஜர் சர்ஜரி பண்ணல ட்ராமா அல்லது ட்ரோம்பஸ் வரையில் வந்து லங்கில் வந்து அந்த பிரெயினில் வந்து ஒரு கால்சியம் டெபாசிஷன் இருக்கிறதுனாலையும். இப்போ இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா ஹைப்பர் ஓலிமிக்கில் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா ஸ்வாலன் ஆஃப் ஐலிடு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்னியா, அதுக்கப்புறம் ஒலிக்யூரியா, அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் ஃபேட்டல் பல்மனரி எடிமா, அதுக்கப்புறம் கார்டியாக் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆர்த்ரைட்டிஸு, செரிப்ரல் எடிமா இதெல்லாமே வந்துருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரலைஸ்டு எடிமாவாக இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட்னு பார்த்தோன்னா வந்து ரெஸ்ட்ரிக்டட் வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் வாட்டர் இன்டேக்காக இருக்குது. கரெக்ஷன் ஆஃப் அண்டர்லைங் டிசீசஸ் அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் ஆஃப் அண்டர்லைங் டிசீசஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணும். அப்புறம் கேர்ஃபுல்லாக வந்து டயூரிட்டிக்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும். ரிட்டன்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு ப்ராப்பர் ரிட்டன்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன் சலைனு, அதுக்கப்புறம் மேனிட்டாலு இதெல்லாமே வந்து எடிமாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்னென்னா வாட்டர் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலேஷன் வந்து டியூரிங் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இந்த மினரல்ஸில் ஹைப்போநேட்ரிமியானா வந்து என்னென்னா சீரம் சோடியம் லெவல் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹைப்போனா வந்து டிக்ரீசிங் லெவல் ஆஃப் சோடியம் தான் வந்து ஹைப்போநேட்ரிமியா அப்படின்னு சொல்கிறாங்க. பிலோ தி நார்மல் வேல்யூக்கு கம்மியாக இருக்கும். நார்மல் வேல்யூ வந்து 130 அதுக்கப்புறம் எம்ஓல் அதுக்கப்புறம் வந்து பை எல் அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ வந்து டைப் பார்த்தோன்னா அக்யூட்டு குரோனிக்குன்னு 2 டைப் இருக்குது. அக்யூட்டு குரோனிக்கு 2 டைப்பாக வந்து பிரிஞ்சிருக்குது ஹைப்போநேட்ரிமியா. இதோட எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து வாமிட்டிங் வந்திருக்கும், டயரியா வந்திருக்கும், அதுக்கப்புறம் டயரியா அதுக்கப்புறம் வந்து SIADH SIADH, or syndrome of inappropriate antidiuretic hormone secretion, occurs when the body produces too much of this hormone. This causes the kidneys to retain water, leading to low sodium levels. Common causes include lung problems, brain issues, or certain medications. Symptoms can இப்போ இதெல்லாம் சொல்லிட்டாங்களா. SIDHனா வந்து சிண்ட்ரோம் இன்அப்ரோப்ரியேட் ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோனல் செக்ரேஷனால் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபிஸ்டுலேஸ்னாலையும் அப்புறம் மேஜர் அதுக்கப்புறம் ட்ராமானால் வரும். அதுக்கப்புறம் வந்து மேசிவ் பேர்னால் அதுக்கப்புறம் வந்து இன்டெஸ்டைனல் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ரக்ஷன்னாலையும் ஹைபாக்சியானால் இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷனால் ஹைபாக்சியனால் சிக்கல் செல் சிண்ட்ரோம்னால வரக்கூடியது. டிக்ரீசிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் செல்லுலார் சோடியம் அண்ட் பொட்டாசியம் டியூ டு தி சிவியர் செப்சிஸ்னால வரக்கூடியது. அதாவது பொட்டாசியம் பம்பிங்கில் வந்து பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரினா வந்து ஹைப்போநேட்ரிமியாவில் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து நாசியா, ஹெட்டேக்கு, கன்ஃபியூஷன், ஃபெட்டிக், அதுக்கப்புறம் இரிட்டபிலிட்டி, ஸ்பாசம், வாமிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், அதுக்கப்புறம் லெதர்சி, அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் அப்படைட், மசில் வீக்னஸ், அதுக்கப்புறம் கிராம்ப் இதெல்லாம் இருக்குது. சிவியர் கேசஸ் வந்து சீசர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டிக்ரீசிங் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த கோமா மேபி அக்கராக இருக்கும். டயக்னோசிஸ் ஆஃப் த டயக்னோசிஸ் டெஸ்ட்டில் வந்து எலக்ட்ரோலைட் அனலைசிஸ் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து ரீஹைட்ரேஷன் பண்ணுவாங்க. NaCl கொடுப்பாங்க, ORS கொடுப்பாங்க, IV NaCl வந்து இதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ இன்ஃபியூஷன் ஆஃப் தி 2-3% அதுக்கப்புறம் NaCl வந்து கொடுக்குறாங்க. 3% NaCl கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் நேட்ரிமியா பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்பர் நேட்ரிமியா என்னென்னா இட் கேன் பி 150 ஹைப்போநேட்ரிமியானா வந்து அதுக்கு கீழே போச்சுன்னா ஹைப்பர் நேட்ரிமியானா வந்து இதுக்கு மேலே இருக்குது. 150
மில்லி மோல் பெர் லிட்டர் அது வரைக்கும் இருக்குமா. இப்போ வந்து இது 3 டைப் இருக்குது. இது வந்து இப்போ யூ வால்யூமிக், ஹைப்போ வால்யூமிக், ஹைப்பர் வால்யூமிக்னு மொத்தம் 2 டைப் இருக்குது. யூ வால்யூமிக், ஹைப்போ வால்யூமிக், ஹைப்பர் வால்யூமிக்னு. ஹைப்பர் வால்யூமிக் ஹைப்பர் நெட்ரிமியா. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் வால்யூமிக் நார்மோ வால்யூமிக் ஹைப்போநேட்ரிமியான் இருக்குது. சூடோ ஹைப்போநேட்ரிமியான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது ஹைப்போநேட்ரிமியாவில். ஹைப்பர் நேட்ரிமியாவில் என்னென்னு பார்த்தோன்னா, ஹைப்பர் நேட்ரிமியாவில் வந்து காசஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். பியூர் வெதரிங்காக இருக்கும். ஹைப்போநேட்ரிமியான்னு பார்த்தோன்னா வந்து யூ வால்யூமிக், ஹைப்போ வால்யூமிக், ஹைப்பர் வால்யூமிக்னு தனியாக பிரித்து ஹைப்பர் நேட்ரிமியாவில் தனியாக போட்டுட்டு, இதோட வால்யூம் வந்து இந்த மாதிரி 150 ml மேலே உள்ளது. இதோட எத்தியாலஜி வந்து வாட்டர் லாஸ்னால, அதுக்கப்புறம் வாட்டர் லாஸ் ஆர் சோடியம் வந்து ஓவர்லோடுனால ரீனல் ஆர் கார்டியாக் ஃபெயிலியர் வந்து வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கார்டிகோஸ்டீராய்டு இன்டேக்கு, ஆல்டோஸ்டீரான் இன்டேக்கு, அதுக்கப்புறம் குரோனிக் அதுக்கப்புறம் என்எஸ்ஐடிஸ் கொடுக்குறாங்க. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா பிட்டிங் எடிமா, பைலேட்ரல் பிட்டிங் எடிமா இருக்குது. இப்போ வந்து பிட்டிங் எடிமா உள்ளே வந்து எடிமாவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸிங் நியூட்ரிஷன் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீக்னஸ் வந்து பாடி வீக்னஸ் இருக்குதும். லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கும். லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்குது. ஃபீச்சர்ஸ் பல்மனரி எடிமா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பல்மனரி எடிமா, அதுக்கப்புறம் வந்து பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ், ஃபீலிங் ஆஃப் த த்ரெஸ்ட், நாசியா, அதுக்கப்புறம் டைலட்டேஷன் ஆஃப் த ஜுகுலார் வெயின்னு இருக்குது. சிவியர் கேஸில் வந்து மென்டல் கன்ஃபியூஷன், மசில், அதுக்கப்புறம் ட்விஸ்டிங், அதுக்கப்புறம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் ஆஃப் த பிரெயினில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது அக்கர் ஆகுது. டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வந்து சீரம் எலக்ட்ரோலைட் அனலைசிஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஓரல் இன்டேக் ஆர் இன்ஃபெக்ஷன் ஆஃப் சலைன் அண்ட் சோடியம். அதுக்கப்புறம் இன்டென்சிவ் கேர் டு கரெக்ட் தி பல்மனரி எடிமா அண்ட் கார்டியாக் அண்ட் ரீனல் ஃபெயிலியர். கிராஜுவல் கரெக்ஷன் ஆஃப் தி அட்வைஸ்டு அண்ட் ட்ராக்ட் தி அண்டர்லையிங் காசஸில் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். ரேபிட் கரெக்ஷன் ஆஸ் த ரிசல்ட் செரிப்ரல் எடிமா வந்து வந்திருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஹைப்போகலீமியா பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்போகலீமியானா என்னதுன்னா, பொட்டாசியம் லெவலில் வந்து பார்க்குறது. நார்மல் பொட்டாசியம் லெவல் வந்து 3.5 to அதுக்கப்புறம் 5.5 தான் வந்து நார்மலு. இப்போ வந்து நார்மல்னு போட்டுட்டு ஹைப்போகலிமியானா வந்து இட் அக்கர் டு தி பொட்டாசியம் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சீரம் ஃப்ளூயிடில் வந்து பிரச்சனை இருக்குது. இது வந்து 3 mmக்கு கீழே 3 மில்லிமோல் பெர் லிட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, இட் மேபி சடன் ஆர் கிராஜுவலாக தான் இருக்கும். சடனாக இருந்ததுன்னா டயபெட்டிக் கோமா, அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பற்றி இன்சுலின் அதுக்கப்புறம் வந்து சலைன் இன்ஃபியூஷனு, அதனால கூட. இந்த எத்தியாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாமிட்டிங்கு, அதுக்கப்புறம் இது வந்து எத்தியாலஜியில் வரும். இது வாமிட்டிங்கு, டயேரியா, பிஸ்டுலா, ஹைப்பர்மெசிவ், குஷிங் சிண்ட்ரோம், ஸ்டீராய்டு தெரப்பி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லோ PaCO3, அதுக்கப்புறம் ப்ரைமரி ஹைப்போ அடலசன், அதுக்கப்புறம் ஆல்டோஸ்டிரம், அதுக்கப்புறம் வந்து கவுன் சிண்ட்ரோம், இன்சுலின், அதுக்கப்புறம் வந்து லூப் டயபெட்டிக் தெரப்பி பண்ணல, அதுக்கப்புறம் ஹைப்போ வென்டிலேஷன் டியூரிங் தி அனீமியா, அதுக்கப்புறம் அனஸ்தீஷியா. ஹைப்போகலிமியா ஃபெமிலியல் பீடியாட்ரிக் பேரலைசிஸ்னால வரக்கூடியது. இதெல்லாம் வந்து கிராஜுவலாக இருக்கக்கூடியது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா வந்து ஸ்பீச்சில் வந்து ஒரு ஸ்லர்டு ஸ்பீச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் இன் தி ரிஃப்ளெக்ஸு, வீக்னஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர் லெக் மசில். வீக்னஸ் ஆஃப் த ரெஸ்பிரேஷனில் வந்து வீக்னஸ் ஆஃப் த ரெஸ்பிரேஷன் வந்து
பிளட் மசில்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து மஸ்குலர் ஹைப்போடென்ஷன், பேரலைஸ்டு, அதுக்கப்புறம் இல்னஸ், கார்டியாக் அரித்மியாசிஸ், புவர் கான்ட்ராக்டபிலிட்டி ஆஃப் தி, அதுக்கப்புறம் வந்து மயோகார்டியோகிராமு, அதுக்கப்புறம் வந்து ஹைப்போகலிமியா, நியூரோபதி. டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வந்து சீரம் எலக்ட்ரோலைட் அனலைசிஸ் இருக்குது. இசிஜி வித் ப்ரொலாங்டு பிஆர் அண்ட் ஓடி QT இன்டர்வலாக இருக்குது. ப்ரொலாங்டு பிஆர் அண்ட் QT இன்டர்வலாக இருக்குது. டிப்ரெஸ்டு ST செக்மெண்ட் இருக்குது. ஃப்ளாட் டிவே, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராமினென்ட் யூ வேவாக இருக்குது. டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா டி வேவு, ப்ராமினென்ட் யூ வே, இதெல்லாம் வந்து டி வேவ் வந்து அதிகமாக இருக்கும் நேட்ரிமியாவில், ஹைப்போநேட்ரிமியாவில். இப்போ ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா இதுக்கு என்ன கொடுப்பாங்க? பொட்டாசியம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டைலேட்டட் ஓரல் பொட்டாசியம் குளோரைடு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலி கரெக்டட் டு தி, அதுக்கப்புறம் ஸ்லோ IV இன்ஃபியூஷன் கொடுப்பாங்க. பொட்டாசியம் குளோரைடு வந்து கொடுக்காங்க. டெக்ஸ்ட்ரோஸ் கொடுக்குறாங்க. மானிட்டரிங் ECG மானிட்டரிங்கில் வச்சு ஹார்ட் நீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சடனாக வந்து அப்புறம் கார்டியாக் அரெஸ்ட், சடனாக வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து லீட்ஸ் டு டெத்து வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் கலீமியா, பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மோர் தென் 5 ml, அதுக்கப்புறம் மோல் பெர் லிட்டரில் இருக்கும். எத்தியாலஜி வந்து ரீனல் ஃபெயிலியர், டிரான்ஸ்ஃபியூஷனு, டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ், அட்ரினல் கார்டிகோஸ்டீராய்டிஸ், அதுக்கப்புறம் இன்சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் அடிஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரேப்பிட் இன்ஃபியூஷன் ஆஃப் த பொட்டாசியம், எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் தி பொட்டாசியம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்சுலின் டிஃபிஷியன்சி, ரெஸ்பிரேட்டரி மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் இருக்குது. இப்போ வந்து டியூமர், அதுக்கப்புறம் வந்து லிரிக்ஸில் வந்து AMT, அதாவது என்னதான் ஆக்டிவ் மொபிலிட்டி காம்பினேஷன் தெரப்பின்னு இருக்குது. லுக்கீமியா, லிம்ஃபோமாக்கு வந்து இந்த தியாலஜினால் வரக்கூடியது. என்ன காஸ் பண்ணால் வந்து கார்டியாக் அரித்மியாசிஸ் காம்ப்ளிகேஷனாக வந்து காஸ் பண்ணுது. சடன் கார்டியாக் அரெஸ்ட், திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும். இப்போ வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுன்னு பார்த்துட்டோன்னா வந்து சீரம் எலக்ட்ரோலைட் அனலைசிஸ் பண்ணுவாங்க, ECG பண்ணுவாங்க, ப்ரொலாங்டு RS இன்டர்வல், P வேவு, அதுக்கப்புறம் வந்து PQRS வேவு, ST வேவு, T வேவ், இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. T வேவ் வந்து பீக்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து P வேவ் வந்து லாஸாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து IV குளுக்கோஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிவியர் கேசஸில் வந்து IV வந்து கால்சியம் குளுக்கோனேட் வந்து லாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் IV சோடியம் பைகார்பனேட், அதுக்கப்புறம் வந்து IV சோடியம் பைகார்பனேட் கால்சியம் குளோரைடு வந்து கொடுக்குறாங்க. IV டயூரிட்டிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூசிமைடு IV டயூரிட்டிக்ஸில் வந்து ஃப்ரூசிமைடு வந்து கொடுக்குறாங்க. இது மெயினாக மறந்துடக்கூடாது, இந்த ஃப்ரூசிமைடு. நெக்ஸ்ட்டு வந்து ஓரல் இன்டேக்கில் வந்து கே பைண்டு ரெசின் அண்ட் புவர் அதுக்கப்புறம் வந்து ரேடியேட்டிங் எடிமா வந்து கொடுக்குறாங்க. கே பைண்டு ரெனின் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெட்டபாலிக் அல்கலோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்பர் கலீமியாவில் வந்து கால்சியம் குளுக்கோனேட், இதில் பார்த்தோன்னா கால்சியம் குளுக்கோனேட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கால்சியம் குளுக்கோனேட்டு, சோடியம் பைகார்பனேட்டு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்ரோஸ் கொடுக்குறாங்க, ஹைப்பர் வென்டிலேஷன் கொடுக்குறாங்க, சால்பியூட்டமால் கொடுக்குறாங்க, கால்சியம் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பிரெட்டோனில் ஹீமோடயலைசிஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாங்களா? மெட்டபாலிக் அசிடோசிஸ் அல்கலோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கால்சிமியா, ஹைப்போ அண்ட் ஹைப்பர் கால்சிமியா வந்து தனியாகவே படிக்கணும். இப்போ வந்து ஹைப்போ அண்ட் ஹைப்பர் கால்சிமியா பற்றி பார்க்க போகிறோம். நார்மல் கால்சியம் லெவல் வந்து மோஸ்ட் அபேண்டன்ட் இன் அவர் பாடியில் வந்து கால்சியம் தான் இருக்குது. 99% அது வந்து ஸ்கெலிட்டனில் வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் அடல்ட்டில் வந்து 0.8 to 1.2% வந்து அதுக்கப்புறம் வந்து பெர் கிராம் வந்து ஒரு டேக்கு வந்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் நார்மல் கால்சியம் லெவல் வந்து நம்ம பாடியில் என்னென்னு இருக்குன்னா அதுக்கப்புறம் 11 mg வந்து டெசிலிட்டர், 11 to 12 mg டெசிலிட்டர் வந்து இருக்குது. இப்போ வந்து ஹைப்பர் கால்சிமியா வந்து எப்படி இருக்குதுன்னா 11 mmக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் ஹைப்பர் கால்சியம் வந்து ஹைப்பர் பேராதைராய்டிசம், அதுக்கப்புறம் லங்கு, பிரஸ்ட்டு, கிட்னி, அதுக்கப்புறம் போன் மேரோவில் பிரச்சனை இருக்குது. ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னா சிவியர் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து சிவியர் ஹைப்போகால்சிமியாவாக இருக்கும். டியூரிங் தி ஃபெட்டிகி, கன்ஃபியூஷன், கார்டியாக் அரித்மியாசிஸ், கால்சிஃபிகேஷன், கிட்னி, அதெல்லாமே வந்து காரணமாக இருக்குது.
ஹைப்பர் கால்சிஃபிகேஷன்னா வந்து இது வந்து 9 mm கீழே 9 mg/dL கீழே இருந்துச்சுன்னா வரக்கூடியது. இந்த சீரம் ஆல்புமின் லெவல் வந்து பார்ப்பாங்க. சீரம் கால்சியம் லெவலும் பார்ப்பாங்க டயக்னாசிஸில். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பார்க்குறாங்க. ஃப்ரீ கால்சியம் அயோனிக் கான்சன்ட்ரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எலக்ட்ரோலைட் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேராமீட்டரில் பார்க்குறோம். நாட் ஈஸிலி அவைலபிள் அதுக்கப்புறம் வந்து நெரீமியா, அதுக்கப்புறம் கால்சிமியான்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஹைப்போ பேராதைரடிசம், விட்டமின் டி டெஃபிஷியன்சி, குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் வந்து வந்துடும். இப்போ வந்து குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் வந்து எதனால் வருதுன்னா கால்சியம்னால வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து மசில் ஸ்பேசம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மயோகார்டியல் டிப்ரெஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கன்வல்ஷன் இருக்கும், கார்டியாக் அரித்மியாசிஸ் இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இதெல்லாம் வந்து தெரப்பியாக இருக்குது. பெரிஃபரல் ஃப்ளூயிட் தெரப்பினா வந்து இது வந்து ஆவரேஜ் சைஸ் ஆஃப் அடல்ட் வந்து 20 mg வந்து வாட்டர் வந்து இருக்கும். 20 ml வாட்டர் இருந்தால் 20 to 24 வந்து மீட்டிங் டெய்லி வந்து மானிட்டரிங் வந்து நீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் போடணும். ஸ்பெஷலைஸ்டு பர்பஸ் ஆஃப் தி சொல்யூஷன் அப்படின்னு தனியாக ஒன்று இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு பர்பஸ் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இது என்னதுன்னா வந்து சோடியம் பைகார்பனேட்னு ஒரு பைகார்பனேட் இருக்குது. இது வந்து 7.52 இது வந்து சோடியம் பைகார்பனேட்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இது வந்து என்னதுன்னா இது வந்து சோடியம் பைகார்பனேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சோடியம் லெவல் இது பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டிஃபாக லெவல் ஆஃப் ஆக்சிஜன் அல்கலோசிஸ் அசிடோசிஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அசிடோசிஸ் அல்கலோசிஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கப்புறம் மேனிட்டாலும் யூஸ் பண்ணுறாங்க. மேனிட்டால் வந்து ரெடியூஸ் தி இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேட்டரிக்கு வந்து சோடியம் பைகார்பனேட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர்டோனிக் சலைன் வந்து அதுக்கப்புறம் வந்து செரிப்ரல் எடிமாக்கு வந்து செரிப்ரல் எடிமாக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆல்டர்னேட்டிவ் டு தி அதுக்கப்புறம் வந்து நெரீமியாவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஹைப்பர் நேட்ரிமியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஹைப்பர் நேட்ரிமியா ஹைப்பர்டோனிக் சலைன் வந்து 7.5% இருக்குது. ஆல்புமின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து பிளாஸ்மா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேண்டர்னால யூஸ் பண்ணுறாங்க. இந்த அடிஷன் ஆஃப் பிளாஸ்மா எக்ஸ்பேன்ஷன் வந்து ஹைப்போ ஆல்புமின் யூரியாவாக வந்து வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நியூட்ரியன்ட்னு பார்த்தோன்னா வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் டியூப் வந்து ஸ்டொமக்கில் விடுவாங்க. இந்த ஃபீடிங் கேஸ்ட்ரக்டமின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீடிங் ஜுகுலோரடக்டமி இது டைப் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து எக்ஸசிவ் ஃபீடிங் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்சிவ் ஃபீடிங்காக இருக்குது. பாரென்டல் நியூட்ரியன்ட்டில் வந்து அதுக்கப்புறம் வீனஸ் கத்தீட்டர் வந்து கொடுக்குறாங்க. வீனஸ் கத்தீட்டர் மூலயமா கொடுக்குறாங்க. டோட்டல் பாரென்டல் நியூட்ரியன்ட் வந்து டிபிஎன் இது மூலியமாகவும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இப்போ என்ன சாப்டர் முடிச்சிருக்கிறோன்னா ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் நியூட்ரியன்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்.